ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே சாஸ்திர யோனித்வாதிகரணத்தினுடைய ஒரு பாகத்தை அனுபவித்தோம். சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல யார் பூர்வபக்ஷி? நையாயிகன். அவன் என்ன சொன்னான்? பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு வேதம் தேவை கிடையாது, அனுமானத்தை வச்சுட்டே பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மம்னா என்ன? பிரம்மத்தினுடைய அடையாளம் என்ன? உலகத்தை படைத்தல் அப்படின்றதுதான் பிரம்மத்துக்கு அடையாளம். உலகத்தை படைக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம். உலகத்தை படைக்கக்கூடிய பொருளை பத்தி வேதம் சொல்லணுமான ஊகத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆகையினால வேதத்துக்கு பிரம்மத்துல தாற்பயம் கிடையாது, பிரம்ம விசாரம் செய்ய வேண்டாம் வேதத்தை கொண்டு என்று சாஸ்திர யோனித்வாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷி நையாயிகனுடைய கூற்று. அந்த கூற்றை ஸ்தாபிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான்? உலகமானது ஒரு கர்த்தாவினால் படைக்கப்படுகின்றது அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணான்னா, ஜகத்து காரியம் சாவயவத்வாத், உறுப்புகள் இருக்கிறபடினால ஜகத்தானது காரிய பொருள், படைக்கப்படுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லி, காரியத்வாது சகர்த்திருக்கம், காரியமாக இருக்கிறபடினாலேயே செய்யக்கூடிய கர்த்தா ஒருத்தன் இருக்கான், அவன்தான் எல்லாவற்றையும் அறிந்த சர்வஜனான சர்வேஸ்வரனான ஈஸ்வரன் அப்படின்னு நையாயிகனுடைய பிரதிஜானம், அவனுடைய கிளைம் இதுதான். இப்படி இருக்கும் பொழுது இந்த அனுமானத்தை உடைக்கிறதுக்காக நேர உடையவர் முதலிலே தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கவில்லை. அந்த காலத்துல மீமாம்சகன் அப்படின்னு மற்றொரு வாதி இருந்தான். அவனும் இந்த அனுமானத்தை இசைவில்லை, அவன் கடவுளே இசைவில்லை, கடவுளே ஒத்துக்காதவன் அவன். அப்படி இருக்கிறவன் கடவுளை அனுமானம் பண்ணக்கூடிய இந்த நையாயிகன் அவனே கண்டிக்கிறான். இந்த அனுமானத்தை அவன் கண்டிக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, 3 தோஷங்கள் சொன்ன இந்த அனுமானத்துல. என்ன தோஷங்கள்னு பார்த்தோம்? சித்த சாதனம், சோபாதிகத்துவம், விருத்தத்துவம் அப்படின்னு 3 பார்த்தோம். சித்த சாதனமாக இருக்கு, சோபாதிகமாக இருக்கு, விருத்தமாக இருக்கு. சித்த சாதனமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை படைத்த ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு சொன்ன இல்லையா, எனக்கு தெரிஞ்சதுதானே, அது ஜீவாத்மா தான். அது உலகத்தை படைக்கக்கூடிய கர்த்தா ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி சித்த சாதனம் அப்படின்ற தோஷத்தை சொன்னான். 2வது என்ன சொன்னான்னா, சோபாதிகம் அப்படின்னு சொன்னான். உலகமானது படைக்கப்படுறது அப்படின்னு நீ சொன்ன இல்லையா, அங்க ஒரு சின்ன குற்றம் இருக்கு. எப்படி சொன்ன நீ உலகமானது படைக்கப்படுறது அப்படின்னு? சாவயவத்வாத் அப்படின்னு சொன்ன, உறுப்புகள் இருக்கிறபடினால அப்படின்னு சொன்ன. உறுப்புகள் இருந்தா மட்டும் போதுமா? சக்கிய கிரியத்துவம் அப்படின்றது ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு வஸ்துவை பார்த்து உறுப்புகள் இருந்தா மட்டும் போதாது, அது படைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு மனசுக்கு பட்டாதான் அது காரியம் அப்படின்னு மனசுக்கு படும். ஆகையினால சாவயவத்துவம் அப்படின்றது சரியான ஹேத்து, அது சரியான ரீசன் கிடையாது அது காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அது சக்கிய கிரியமாக இருக்கணும், அதாவது படைத்தலுக்கு தகுதியாக இருக்கணும். ஆகையினால அது சோபாதிகம் அப்படின்றது தோஷமானது உன்னுடைய மதத்துல வரும் அப்படின்னு 2வது குற்றத்தை சொன்னான். 3வது என்ன சொன்னான்னா, உன்னுடைய மதம் ஒரு விருத்தமான ஒரு பொருளை காட்டிடும், உனக்கே விருத்தமானது. என்ன விருத்தம் அப்படின்னா, நீ என்ன யாரை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற? சர்வஜன் சர்வசக்தன் ஒரு ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற. அதை யாரு திருஷ்டாந்தமாக்குற? எப்படி குயவன் குடத்தை செய்யக்கூடியவன் ஒருத்தன் இருக்கானோ, அதே போல லோகத்தை செய்யக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா உன்னுடைய அனுமானம். அந்த அனுமானத்துல என்ன குற்றம் வரும்னா, குயவனுக்கு என்ன இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு, அவன் குறைபாடு உள்ளவன், அவாப்த சமஸ்த காமன் அல்ல. அதே போல அவன் சரீரத்தை கொண்டவன். ஆக நீ சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இருக்கானே, அவனும் எப்படி ஆவான்? அவன் சர்வஜன் சர்வசக்தனாக ஆகமாட்டான், அவனும் குயவனை போல ஒரு அக்ஞனாக தான் இருப்பான். அதே போல அவனும் உடம்ப கொண்டவனாக தான் இருப்பான், அவாப்த சமஸ்த காமனாக அல்லாமல் வேண்டுதலை உடையவனாக இருப்பான் என்று இந்த 3 சித்த சாதனம், சோபாதிகம், விருத்தம் அப்படின்ற 3 தோஷங்கள் கொண்டதாக அவனுடைய மதம் இருக்குன்னு மீமாம்சகன் சொல்லி முடிச்சான். இதுக்கு இப்ப நையாயிகன் பதில் சொல்ல போறான். நையாயிகன் பதில் சொல்லி மீமாம்சகனை வீழ்த்திடுவான். அதற்கு பிறகு அந்த நையாயிகனுடைய பட்சத்தை எம்பெருமானார் கண்டிச்சு தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்றதுதான் இப்போ இந்த உபன்யாசத்தை அனுபவிக்க போறோம். சரி, இந்த நையாயிகன் என்ன சொல்றான் இந்த 3 விஷயங்களுக்கு? முதல்ல என்ன சொன்னான் மீமாம்சகன்? சித்த சாதனம் அப்படின்னு சொன்னான். இந்த லோகத்தை படைக்கிற கர்த்தா ஒருத்தன் இருக்கான், அது யாரு? ஜீவாத்மா தான் அப்படின்னு சொன்னான். என்ன காரணம் காட்டினான்? யாகங்களுக்கெல்லாம் அத்தகைய ஒரு பலன் இருக்கு. யாகங்களால வரக்கூடிய புண்ணியத்தினாலேயே இந்த ஜீவாத்மாவே இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுவான். ஜீவாத்மாவுடைய போகத்துக்காக தான் மலைகளோ எல்லாமே ஏற்படும். ஆகையினால இந்த ஜீவாத்மாவுடைய பண்ற யாகத்தினாலேயே எல்லாமே ஏற்படுறதுனால ஜீவாத்மா தான் கர்த்தா அப்படின்னு சித்த சாதனம் தான் அப்படின்னு சொல்லி முடிக்க, அதுக்கு நையாயிகன் பதில் கூறுகிறான். சரி, நீ சொல்ற மாதிரியே யாகத்தாலே ஏற்படக்கூடிய புண்ணிய பாபங்கள், இதனாலதான் லோகம் அப்படின்றது வச்சுப்போமே. ஆனா கூட இந்த புண்ணியம் பாபம் அப்படின்றதுலாம் என்னது? அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு தன்மைகள். கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ விருட்சம் இருக்கு, விருட்சம் மரம் இருக்கு,
விருட்சத்துல பலம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய உறுப்பு. அதே போல அதிர்ஷ்டம், புண்ணியம், பாபம் அப்படின்றதெல்லாம் என்னன்னா ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது கண்ணுக்கு தெரியாத தன்மை. ஜீவாத்மாவே கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா ஜீவாத்மா எப்படி நான் 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 அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா. ஆனா நம்ம கூடிய நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை புண்ணியம் பாபம் அப்படின்ற தன்மைகள், அது நமக்கு அதிர்ஷ்டம். அது நமக்கு கூட தெரியாது, நேர தெரியாது, சாட்சாத்கரிக்க முடியாது. ஆனா என்ன தெரிஞ்சுப்போம், சாஸ்திரத்தினால சரி நல்லது பண்ணா நல்லது நடக்கும், நல்லது அப்படின்ற புண்ணியமானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, யாகத்தை பண்ண உடனே எனக்கு புண்ணியம் வந்துருது, என்னாலேயே அனுபவிக்க முடியுது, எனக்கு புண்ணியம் வந்துருது அப்படின்றத யாருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? நான் நல்ல காரியம் பண்ணிட்டேன், என்னுடைய மனசு தெளிஞ்சிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய, புண்ணியமே என்கிட்ட வந்துருச்சு, அதை நானே பார்த்தேன், நானே அனுபவிச்சேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது சாஸ்திரத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் புண்ணியம் வருது அப்படின்றது. அதனாலதான் புண்ணியம் பாப்பம் அப்படின்றது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். பார்க்க முடியாது, கண்ணுக்கு எட்டாது அப்படின்றது கூட கிடையாது. எந்த விதத்திலையும் மனசுக்கு கூட எட்டாது அந்த புண்ணியமும் பாப்பம் அப்படின்றது சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாற்பயம். சரி, நையாயிகன் என்ன சொல்றான்னா, மீமாம்சக்கனே சரி நீ புண்ணியத்தை பாப்பத்தை வச்சுட்டு இந்த லோகத்தையே சிருஷ்டிக்கிறான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற இல்லையா, இந்த புண்ணியம் பாப்பம் அப்படின்றதே ஒரு அச்சேதனம். அதை நீ கருவியாக ஆக்கினாயே என்றால் மறுபடியும் அதற்கு பிறகு ஒரு சேதனனா அவசியமாக ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா வாசியாதிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். மாத்தினா வாசியம் அப்படின்னா கத்தி கோடாரி இருக்கு இல்லையா, அதான் வாசியாதிகள். அதை கொண்டு மரத்தை ஒருத்தன் வெட்டறான். அப்போ வாசியாதிகளை கொண்டு மரத்தானது சேதனம் அடைய வேண்டும், விளக்கப்பட வேண்டும் அப்படின்னா வாசியம் இருக்கு, மரம் இருக்கு, போதுமே அப்படின்னு நிக்க முடியுமா? அந்த வாசியத்தை கொண்டு கத்தியோ கோடாரியோ கொண்டு ஒருத்தன் அறுத்தாதானே, அது வெட்டினாதானே மரமானது சாயும். அப்போ ஒரு கர்த்தா சேதனன் வேண்டி இருக்கு. அதே போல இங்க புண்ணியம் பாபம் இருக்கு, அதுவே பலத்தை கொடுத்துரும். வாசியம் இருக்கு, அதுவே பலத்தை கொடுத்துரும். என்ன பலன்? மரமானது வீழ்த்தப்பட வேண்டும். அந்த பலத்தை வாசியமே கொடுத்துரும், அந்த கோடாரி கத்தியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த கோடாரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சேத்தனன் வேண்டி இருக்கிறது போலவே ஜீவாத்மா நல்ல காரியம் பண்ணிட்டான், புண்ணியம் பாபம் வந்துருது. அந்த புண்ணியம் பாபமே மலையையோ கடலையோ உருவாக்க முடியாது, அது அச்சேதனம். அப்ப அதை கொண்டு நியமிக்க கூடிய ஒரு சேத்தனன் கண்டிப்பாக வேண்டி இருக்கும். அதுதான் கடவுள், பிரம்மம் என்று. இப்ப நீ சொன்ன சித்த சாதனம் அப்படின்றது ஒட்டாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கடவுளை எப்படியுமே நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு மீமாம்சகன் சொன்ன முதல் கேள்விக்கு நையாயிக்கனானவன் பதில கொடுத்துட்டான். அவன் சொன்ன முதல் தூஷணத்துக்கு நையாயிக்கன் பதில கொடுத்துட்டான். அடுத்த தூஷணம் என்ன சொன்னான் மீமாம்சகன்? சோபாதிக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன சோபாதிக்கம்னு அர்த்தம்? நீ சொன்ன ரீசனே தப்பு அப்படின்னு அர்த்தம். என்ன? ஜகத்து காரியம் சாவயவத்வாத் அப்படின்னா இவன் சொன்ன ரீசன். உலகமானது காரியம் ஏன்? உறுப்புகளுடன் கூடினபடியினால். அப்படின்னா உறுப்புகளுடன் கூடினபடினால் அப்படின்றது போதுமா? அது சக்கிய கிரியமா இருக்கும், இருந்தாதான் அது காரியம் அப்படின்னு சொல்ல முடியும். செய்யறதுக்கு தகுதியான ஒரு பொருள் அப்படின்னா தான் அது காரியமாகவே ஆகும். மலையோ இல்லாட்டி கடலையோ பார்த்தா யாருக்குமே இது செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாகவே தோணாது. காரியம் அப்படின்னு அதனால காரியம் அப்படின்னே தோணாது. உறுப்புகள் இருந்தா மட்டும் போராது, செய்யப்படக்கூடியது அப்படின்றது ஒரு மனசுல ஏறினாதான் அது காரியம் அப்படின்னே தோணும் அப்படின்னு நான் சொன்னா இல்லையா. அதுக்கு நையாயிக்கன் என்ன சொல்றான்னா, மனசானது அப்படி வேலை செய்யாது, நம்முடைய புத்தியினுடைய கிரமம் அப்படி கிடையாது, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு ஒரு பிரக்கிரியை, ஒரு பிரகாரத்தை சொல்றான். கூடத்தை பண்றக்கூடிய குயவனை பாக்குறான் ஒருத்தன். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறான்? உறுப்புகள்லாம் சேர்த்தா இந்த குடமானது ஆறுது, அந்த உறுப்புகளை சேர்க்கிற இந்த கர்த்தா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதையே அப்படியே கொஞ்சம் ஒரு மாளிகைக்கு போய் பார்க்கும்போது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறான். மாளிகையில என்ன இருக்கு? பல பல உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப உறுப்புகள் இருக்கிறபடினால எவனாவது ஒருத்தன் சேர்த்து இருப்பான் எல்லாத்தையும். அப்ப இந்த மாளிகையை கட்டினவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஒரு மனப்பாங்கோட என்ன பண்றான்னா இவன் கடலையோ மலையையோ பாக்குறான். அதே மனப்பாங்கல என்ன யோசிக்கிறான்னா, சரி இவ்வளவு உறுப்புகள் இருக்கா, அப்ப இதுக்கு வேண்டிய ஒரு சக்தியை ஞானத்தையும் பெற்றவன் ஒருத்தன் இதை கட்டியிருப்பான் அப்படின்னு தான் யோசிப்பானே ஒழிய, எடுத்த உடனே சக்தி இருக்கா ஞானம் இருக்கா அப்படின்றத பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆக இந்த சக்தியோ ஞானம் அப்படின்றது பிறகுதான் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்போ? உறுப்புகள் இருக்கிறதுனால இது காரியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ப இந்த காரியத்துக்கு வேண்டிய சக்தி, கோயவன் பானையை பண்றான்னா அதுக்கு வேண்டிய சக்தி அவனுக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய மாளிகையை பண்ணணும் அப்படின்னா அது காரியம் முடிவான பிறகு. அப்ப இவ்வளவு பெரிய மாளிகையை பண்ணக்கூடியதுக்கு வேண்டிய சக்தி ஞானம் அப்படின்னு போவான். அதே போல இவ்வளவு பெரிய மலை இருக்கு, கடல் இருக்கு, இதெல்லாம் உறுப்புகளுடன் கூடினது. அப்ப உறுப்புகள் சேர்ந்தாதான் இது ஆயிருக்கணும். அப்ப சேர்த்தவனுக்கு எவ்வளவு ஞானம் எவ்வளவு சக்தி
அப்படின்னு தான் போவானே ஒழிய எடுத்த எடுப்புலயே இது பண்ணவே முடியாது அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டான். ஆகையினால உறுப்புகள் கொண்டபடியினாலே இது காரியம் அப்படின்னு சொல்றதுக்கு தடையே கிடையாது அப்படின்னு தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறான் இந்த நையாயிக்கனானவன். சரி, இதை நம்மளுடைய உதாரணத்தை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சுலபமா பார்க்க முடியும் அப்படின்னு தோன்றது. நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒரு மாடி ஒருத்தன் ஏறினா, ஒரு திருடன் 3 மாடி ஏறினான். அப்ப நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சரி 1 மாடி ஏறதுக்கு இவ்வளவு டைம், 3 மாடி ஏறதுக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா? 160 மாடி இருந்தது. அதனுடைய மேல் பகுதியில ஒருத்தன் இருக்கான். நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? சரி ஏற முடியும் அப்படின்றது நம்ம மனசுக்கு எட்டவே எட்டாது. அப்ப என்ன இருக்கணும்? இப்ப ஹெலிகாப்டர்ல இருந்து வந்திருக்கணும், இல்லாட்டி பாராசூட் ட்ரூப்பரா வந்திருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேராட்ரூப்பரா வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே யோசிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த ஐயாயிக்குன்னு சொல்ற விதத்தை நம்ம ஆசிரியச்சோம்னா எப்படி யோசிக்கணும்னா, அந்த காலத்துல ஹெலிகாப்டர் பிளேன் எதுவுமே இல்லைன்னு வச்சுப்போமே. அந்த காலத்துக்கு போயிட்டு அப்போ 160 மாடி கொண்ட ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த மாடியினுடைய மேல ஒருத்தன் இருக்கான். வேற என்ன தோணும் நமக்கு? வேற வாய்ப்பே கிடையாது. அவன் கீழே இருந்து மேல ஏறி இருக்கான் அப்படின்னு தான் தோணும். தோணின பிறகு அப்ப எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். அதே நிலைதான் இங்கேயும் உண்டு அப்படின்றத நையாயிக்கன் சொல்றான். அப்ப உறுப்புகள் கொண்ட ஒரு பொருளா இருந்தாலே அது வேற வாய்ப்பே கிடையாது, அது காரியமாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஞானமும் சக்தியை பத்தி யோசிப்போம். அப்ப இவ்வளவு பெரிய காரியமா, அப்ப அதுக்கு வேண்டிய ஞானம் என்ன, சக்தி என்ன அப்படின்னு தான் யோசிப்போமே ஒழிய, மீமாம்சக்கனே நீ சொல்ற மாதிரி எடுத்த எடுப்புல இது கட்டவே முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண மாட்டோம். எப்படி அந்த 160 மாடி மேல எடுத்த எடுப்புல போகவே முடியாது, ஹெலிகாப்டர் தான் அப்படின்ற முடிவு பண்ண முடியாது. இப்போ ஏன்? ஹெலிகாப்டர் ஒன்று கிடையவே கிடையாது, அதனால ஏறிதான் போயிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும் எடுத்த எடுப்புல இது காரியம் அல்ல அப்படின்னு முடிவு எடுக்க மாட்டோம். உறுப்புகள் கொண்டபடினால காரியம்னு முடிவு எடுத்துடுவோம். அதற்கு பிறகு அப்ப அதுக்கு வேண்டிய ஞானம் என்ன, சக்தி என்ன அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால நீங்க 2வது சொன்ன இல்லையா, சோபாதிக்கம் பண்ணவே முடியாது, அது எப்படி காரியம் சொல்ல முடியும் அப்படின்றது, அந்த வாதமும் அது தடை பெற்றது, என்னுடைய மதத்துல தூஷணம் கிடையாது அப்படின்றது அந்த சோபாதிக்கம் அப்படின்ற வாதத்தையும் உடைச்சான் நையாயிக்கன். 3வது மீமாம்சகன் என்ன சொன்னா, விருத்தமாக இருக்கு உன்னுடைய இதுவே அனுமானமே. நீ என்ன நினைக்கிற? சர்வஜனான சர்வேஸ்வரன் ஒருத்தனை நீ ஸ்தாபிக்கணும், அவனதான் கடவுள் அப்படின்னு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற நீ. அதுக்கு உதாரணமாக என்ன ஆக்குற? எப்படி குயவன் இந்த குடத்தை பண்றானோ அது போலதான் லோகத்தை பண்ற சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னையானால், அப்ப குயவனுக்கு எப்படி அஞ்ஞானம் இருக்கோ, அவனுக்கு எப்படி ஒரு சரீரம் கொண்டவனாக அந்த குயவன் இருக்கானோ, அவன் எப்படி வேண்டுதலை கொண்டவனாக இருக்கானோ, அதே போல உன்னுடைய ஈஸ்வரனும் எப்படி இருப்பானா, உடம்ப கொண்டவனாக, அக்னியனாக, வேண்டுதலை கொண்டவனாக இருப்பானே ஒழிய சர்வஜனாக அவாப்த சமஸ்த கமனாக இருக்க மாட்டான் அப்படின்னு தூஷணம் சொன்னாலே மீமாசகன். அதுக்கு சொல்றான், நீ சொன்னது எப்போ சரியாகும் அப்படின்னா, குயவன் பானையை பண்றான் இல்லையா, பானையை பண்றதுக்கு அந்த குயவன் இடத்துல என்ன வேண்டி இருக்கு? குடத்தை பண்ற சாமர்த்தியம் என்று இருக்கு, அதை பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அது வேண்டி இருக்கு. அது கூடவே சேர்ந்து அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, யாருக்கு? குயவனுக்கு. அதே போல கம்ப்யூட்டர் பத்தி அவனுக்கு தெரியாது, அஜ்ஞானம்லாம் இருக்கு. அந்த அஜ்ஞானமும் வேண்டி இருக்கு. குடத்தை பண்ணணும் அப்படின்னா கார் ஓட்ட தெரிஞ்சிருக்க கூடாது, கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சிருக்க கூடாது, குடத்தை பண்ற சாமர்த்தியம் வேணும். 3 காரணங்கள் இருக்கு, அப்பதான் குடத்தை பண்ண முடியும் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? குடத்தை பண்றதுக்கு என்ன வேணும்? குடத்தை பண்ற சாமர்த்தியம் வேணும். அஞ்ஞானம் இருக்கு அப்படின்னா அது கேள்வி சம்மந்தமே கிடையாது. குடத்தை பண்றதுக்கும் அஞ்ஞானத்துக்கும் மற்ற விஷயத்த பத்தி தெரியல அப்படின்னா அதனால எதுக்கு, இங்க தேவையே கிடையாது அப்படின்னு நம்ம கழிச்சு விட்டுருவோம் இல்லையா? ஆகையினால அவனுடைய சாமர்த்தியத்தை தான் நான் ஈஸ்வரனத்துல அனுமானம் பண்றேன். இந்த குடத்தை பண்றதுக்கு குயவனுக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு, அப்ப இந்த லோகத்தை பண்றதுக்கு சர்வ சாமர்த்தியம் கொண்ட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அந்த சாமர்த்தியத்தை மட்டும்தான் அந்த கடவுள் இடத்துல நான் சொல்ல முடியுமே ஒழிய, குயவனுக்கு அஞ்ஞானம் இருக்கிறபடியினால கடவுளும் அஞ்ஞானத்தை கொண்டவர் அப்படின்றது என்னுடைய அனுமானத்துல வராது. ஏன்? குடத்தை பண்ணக்கூடிய அந்த குயவனுக்கு அஞ்ஞானம் இருக்கு, ஆனா அந்த அஞ்ஞானமானது காரியத்துக்கு உபயோகியா இருக்கா? அதனாலதான் காரியம் நடக்கிறதா? அஞ்ஞானத்தினாலதான் காரியமே நடக்கிறது அப்படின்னா அப்போ உலகத்தை செய்யக்கூடிய கடவுளுக்கும் அஞ்ஞானம் வேண்டி இருக்கும் அப்படின்னு வரும். குயவன் அஞ்ஞானத்தால இருக்கிறதுனால அவனுக்கு காரியம் பண்றான் அப்படின்றது ஒரு ஸ்திதி கிடையாது இல்லையா? அவன் சாமர்த்தியத்தினாலதான் பண்றான், மற்ற அஞ்ஞானம் அவனுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஆகையால அந்த சாமர்த்தியத்தை மட்டும்தான் நம்ம இன்ஃபர் பண்ணுவோம் கடவுள் இடத்துல. ஆகையினால நான் சொல்லக்கூடிய கடவுளானவர் அவர் சர்வேஸ்வரனா சர்வஜனா தான் இருப்பாரே ஒழிய அவர் அக்னியனாக இருக்க மாட்டார் என்று இப்படி மீமாம்சகனை கண்டித்து நையாயிக்கன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் அந்த லோகத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும், அவன் சர்வஜனாக இருப்பான், சர்வசக்தியாக இருப்பான் அப்படின்னு அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் அனுமானத்தினாலேயே ஸ்தாபிக்க முடியும். வேதம் எதுக்காக?
வேதமானது பிரம்ம விசாரத்துக்கு பயன்படாது. ஏன்னா வேதம் வந்து பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு அது தாற்பயமே கிடையாது. அனுமானத்தினாலே பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமே அப்படின்றது நையாயிக்கனுடைய பதில். மேற்கொண்டு இதுலயே உடையவருடைய பதிலையும் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இதுவே கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் வந்துருந்ததுனால கொஞ்சம் பிரேக் பண்ணியே பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது. அதனால அடுத்த உபன்யாசத்துல கடைசியில உடையவர் வந்து இதுக்கு என்ன சாதிக்கிறார் பதிலாக அப்படின்றத சின்ன ஒரு செக்மெண்டாக நம்ம அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.